بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு பாய் வீட்டு சமையல்ல கருப்பட்டி அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பட்டி 2.5 கிலோ, வெல்லம் 2.5 கிலோ, தேங்காய் பால் 5 லிட்டர், அரிசி மாவு 2 கிலோ, வேர்க்கடலை 100 கிராம். கருப்பட்டி அல்வாக்கு முதல்ல நம்ம பாவு காய்ச்ச போறோம். அதுக்கு கருப்பட்டியையும் வெல்லத்தையும் இதே மாதிரி உடைச்சுக்கங்க. உடைத்த கருப்பட்டியையும் வெல்லத்தையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி போட்டுக்கங்க. கருப்பட்டி, வெல்லம், தண்ணீர் மூன்றையும் சேர்த்து அடுப்புல வைத்து பாவு காய்ச்ச போறோம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்புல இருந்து இதை இறக்கிக்கலாம். 5 லிட்டர் தேங்காய் பால் வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அஞ்சு லிட்டர் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு கிலோ அரிசி மாவை ரெடியா வச்சுக்கோங்க. பெரிய சட்டியில 2 கிலோ அரிசி மாவு, 5 லிட்டர் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டி, வெல்லம், பாகை இதுல சேர்த்துக்கங்க. வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அரிசி மாவு, தேங்காய் பால், வெல்லம், கருப்பட்டி, பாகு, வேர்க்கடலை இவை அனைத்தையும் சேர்த்து அடுப்புல போட்டு அல்வா ரெடி பண்ண போறோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி அல்வாவுடைய பக்குவம் வந்துடும். இப்போ சட்டியை இறக்கிக்கலாம். എടുക്കല്ലേ சுவையான கருப்பட்டி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சமையல்ல சந்திக்கலாம்.